124 கிலோகிராம் உடல் எடை மட்டுமின்றி பல உபாதைகள் போன்ற தடைகளை தமது வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்றியுள்ளார். 2024 மிஸ்ஸஸ் மலேசியா வேர்ல்ட் போட்டியில் வாகை சூடிய டாக்டர் ஷாலினி தேவி ராமச்சந்திரன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதோடு இணைய பகிடிவதையை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளையும் மக்களுக்கு புகட்டும் பணியில் தாம் ஈடுபட்டு வருவதாக 37 வயதான டாக்டர் ஷாலினி தேவி கூறியிருக்கின்றார். தாம் செய்த கடுமையான உடற்பயிற்சியும் உட்கொண்ட சரியான உணவு முறையும் இணைந்ததன் பலனாக தற்போது எவ்வித உடல் உபாதையும் இன்றி 60 கிலோகிராம் உடல் எடையுடன் மிகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருவதாக விளையாட்டு உணவியல் நிபுணருமான டாக்டர் ஷாலினி தெரிவித்தார். நான் ஒரு நோயாளி தான். எனக்கு இனிப்பு நீர் இருந்துருச்சு, பீகாஸ் இருந்துச்சு, ஹைப்போதைராய்டும் இருந்து. அந்த நோயை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீங்களும் கஷ்டப்படக்கூடாது தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முக்கியமான நான் சொல்கிறேன். எப்படி முக்கியம் தருது? வெரி சிம்பிள். நீங்கள் ஃபர்ஸ்ட் மாறணும். அந்த மாறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முடியும். ரெண்டாவது, ஒரு நோயை எப்படி அதை ஹெல்ப் பண்ணுறது, மருந்து தவிர்த்து என்ன முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். தமது உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களில் சே எஸ் டு ஜீரோ ஒபேசிட்டி எனும் பிரச்சாரத்தின் வழி மக்களுக்கு உதவி வருவதையும் அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி மருந்தின் உட்கொள்ளலை முடிந்தளவு குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் மூலமாக நோயை எதிர்த்து அதனை குணப்படுத்தும் வழிமுறைகளுக்கும் தாம் கவனம் செலுத்தி வருவதாக டாக்டர் ஷாலினி விவரித்தார். இதனிடையே சில காலத்திற்கு முன்னர் இணைய பகிடிவதையால் பாதிக்கப்பட்ட டாக்டர் ஷாலினி அது குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். சைபர் புல்லிங் இப்போ இந்த காலத்தில் ஒரு பெரிய பாதிப்பு நம்ம கண்ட்ரிக்கு. பிகாஸ் இப்போ அது என்ன நடக்குதுன்னா அது சேர்த்துவே சூசைடல் தாட்ஸ்க்கும் சூசைடல் ஐடியலேஷனுக்கு போகுது. ஸோ மக்களே, நீங்கள் சைபர் புல்லி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களா? இப்போ மலேசியாவில் அவ்வளோ ஆர்கனைசேஷன் இருக்குது, அவ்வளோ பாடிஸ் இருக்குது, உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே வச்சிருக்காங்க. எனவே தற்கொலை எண்ணம் அல்லது எந்தவோர் எதிர்மறை எண்ணத்தை களைவதற்கும் இது போன்ற அமைப்புகளை நாடுமாறும் டாக்டர் ஷாலினி மக்களுக்கு வலியுறுத்தினார்.